ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்றும் தீர்க்கப்படுவீர்களாக இருக்கும். கர்த்தர் ஏசா யாக்கோபு பிறந்தப்ப சொன்னாரு, மூத்தவன் ஏழையவனை சேவிப்பான். சரிதானா? ஆனா இந்த யாக்கோபு ஒழுங்கா இருந்திருக்க வேண்டியதான, இளையவனா இருந்திருக்கும் போது இவனை சேவிப்பார் அவர் இருந்திருக்கும். ஒரு நாள் வந்தது, ஏப்பா உன் சேஷ்டபுத்திர பாத்தை எனக்கு கொடு, இந்த கூழ் வேணும்னான்னு கேட்டு சேஷ்டபுத்திர பாத்தை வாங்கிட்டாரு. இப்போ ஆவிக்குரிய உலகத்துக்கெல்லாம் யார் மூத்தவன்னு தெரியும்? சேஷ்டபுத்திர பாகம் இப்போ இவங்க கையில் இருக்கு. ஒரு நாள் வந்தது, ஏசா கொன்று போடுவார் என்று நினைத்து அவரை திரும்ப சந்திக்க வரும்பொழுது, தன்னுடைய இரு பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது, ஆதியாகமம் 33:3, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். And Jacob went towards his elder brother and bowed down to the ground 7 times. இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா நீங்க கவனிக்கணும். அந்த சேஷ்டபுத்திரபாக இவன் கையில் இருக்கிறதுனால காரியங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது. இவன் மூத்தவனை சேவிக்கிறான், 7 தரம் வணங்கி நிற்கிறான். அவனுடைய பிள்ளைகள், மனைவிமார், மறுமனையாட்டிகள் யாவரும் வந்து அவரை வணங்கினார்கள் எழுதியிருக்கு. எப்படி? அப்ப ஒன்று புரிஞ்சுக்கிடணும், காலம் அப்படி மாறும். நீங்க மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கும் போது உங்களையே அறியாம ஒரு நாள் நீங்கள் குற்றவாளிகளாக தீர்த்திருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிப்பீர்கள். அதனால தேவ சாயல் இருக்கிற மனுஷனை குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன சந்தோஷமா? அதாவது எந்த இடத்துலேருந்து எது கை மாறிடுது? சேஷ்டபுத்திர பாகம் கை மாறினா இவன் தான் மூத்தவன் போல இருக்கிறான், இளையவன் போல அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை சேவிக்கிறான். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு நாள் நீங்கள் அதே தீர்ப்பை பெரும்படிக்கு, எப்படி யாக்கோபு ஏசாவை சேவிக்க வந்ததோ அதுபோல ஒரு நேரம் காலம் மாறி வரும். அன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட வேண்டியது வரும். என்ன இவ்வளவு காரியங்கள் புரிந்ததற்கு பிறகு நீங்க யாரையும் குற்றவாளிகள்னு சொல்லுவீங்களா? கிட்டத்தில் இருக்கிறவங்க, அருகாமையில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்கே வர்றவர்கள் உங்களை ஒரு சிலர் நீங்கள் தீர்மானித்து வச்சுருப்பீங்க, இவெல்லாம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகவே மாட்டோம், வரவே மாட்டோம், அவ்வளோ வச்சுருப்பீங்க. அந்த குற்றவாளிகள் என்றும் ஆக்கினைக்குள்ளானவரும் அந்த தீர்ப்பு செய்கிற அந்த மேட்டருக்கு இன்றைக்கு முடிவு, இப்பொழுதே முடிவு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெபம் செய்வோமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர்,